நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோஜிடன் எம்எல்ஜிலோட யூசஸ் அண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் ஸ்கின் லைட்னிங், ஒயிட்னிங், பிக்மெண்டேஷன், டேன் ரிமூவல், அதே மாதிரி உங்களுக்கு ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்குது அது போகணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஸில் டிஸ்கலரேஷன் இருக்குது, மெலஸ்மா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்து இதில் வந்து ஆக்னி க்யூர் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இதில் இல்லை. உங்களுக்கு ஸ்கின் லைட்னிங் இல்லை ஆக்னி ஸ்கேர்ஸ் போக வைக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மட்டும்தான் இதில் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸிலி அவைலபிள் தான், நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. எம்ஆர்பி வந்து 250, பட் நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 200, இல்லை ஆன்லைனில் வந்து வாங்கும்போது உங்களுக்கு அதே 200க்கு வந்து கிடைக்குது. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கும்போது ரொம்பவே அஃபோர்டபுள். அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கோஜிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் லைட்னிங் வந்து ரொம்பவே சேஃபான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். மல்பெரியும் அப்படி தான். அதே மாதிரி உங்களுக்கு அதிமதுரம் போட்டிருக்காங்க, அதுவுமே வந்து சேஃபான இன்க்ரீடியன்ட் தான். அது கூட சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோஜிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ரொம்பவே வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்லாத சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு க்ரீம். ஸோ இதோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும். ஓரளவுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் மற்ற ஒரு கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணும்போது இருக்கிற அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஆனால் அது உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஒரு 2 நாளில் வந்து போயிடும். ஆனால் இது வந்து ஓரளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இதை நீங்கள் வந்து ரொம்ப நாள் மெயின்டைன் கூட பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை. பிகாஸ் இதில் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடணும். அண்ட் இதுலேயே வந்து சன்னால் வரக்கூடிய ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்டும் இருக்குது. ஆனால் எஸ்பிஎஃப் இல்லை. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு எஸ்பிஎஃப் வந்து போடும். அண்ட் இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் வேறு ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட இதை வந்து சேர்ந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. பிகாஸ் நீங்கள் இது கூட வேறு ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை பிம்பிள்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ அது கூட இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடிய இதுதான் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கேஎல்எம் லெபார்ட்டரிஸோட ஒரு மெடிக்கேட்டட் க்ரீம் தான். அண்ட் இது பிக்மெண்டேஷனுக்காக டாக்டர்ஸ், டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் தான். அண்ட் இது நீங்கள் பெட்டர் டு யூஸ் ஆன் நைட் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வீட்டை விட்டு வெளியே போகாதப்போ யூஸ் பண்ணலாம். பட் நைட் டைமில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஓரளவு கன்சிஸ்டண்டான ரிசல்ட் இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு எஸ்பிஎஃப் இருக்க மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சன் எக்ஸ்போஷர் ஆகாமல் இருக்கிறதும் நல்லது. அண்ட் இது வந்து இதில் கோஜிக் வந்து உங்களுக்கு 2% இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது சிரம்க்கு மூவ் ஆகணும்னா கூட நீங்கள் மூவ் ஆகலாம். பிகாஸ் கோஜிக்கு இருக்கக்கூடிய நிறைய சிரம்ஸ் வந்து இப்போ வந்துருச்சு. பட் அது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 500-600 ரேஞ்சுக்கு இருக்கும் ஒரு நல்ல சிரம் நீங்கள் வாங்கும்போது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு கோஜி க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. பிகாஸ் ரிசல்ட் அப்படிங்கும்போது ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். நீங்கள் சிரம் யூஸ் பண்ணாலுமே இது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒரு சிடிஎம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு சன்ஸ்க்ரீன் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். சப்போஸ் நிறைய பேர் கேட்குறது வந்து இதை க்ரீம் யூஸ் பண்ணணுன்னா நான் டார்க் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி சிடிஎம் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின்னை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் வந்து அது இருக்குது. ஸோ நீங்கள் இந்த க்ரீமை ஒன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணும்போது கூட நீங்கள் சிடிஎம் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான க்ரீம்ஸோ இல்லை சிரம்ஸோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறவங்க கூட வந்து இந்த க்ரீமை வந்து அந்த டைமில் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து ஸ்கிப் பண்ணுறது வந்து நல்லது. பிகாஸ் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதப்போ இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. தேங்க்யூ.